தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இரக்கம் மிகுந்த அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்குரிய சிறந்த வாய்ப்பினை உம்முடைய இரக்கத்தின் வழியே எங்களுடைய வாழ்விலே நீர் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுமையும் எங்களை உம்முடைய கண்ணின் மணியென பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளவும், நல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குரிய எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அணுகவும் வழிபாடு என்கின்ற இந்த நிலையின் மூலமாக எங்களுக்கு வாய்ப்பு தருகிறீரே, உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் தொடங்குகின்ற இந்த வழிபாட்டில் உம்முடைய எழுந்தருளலை நீர் பெருகச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வழிபாட்டின் ஒவ்வொரு அம்சங்களிலும் நாங்கள் உம்மை உணர்வதற்குரிய நல்வாய்ப்பை எங்களுக்கு தாரும். எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதா என்பதல்ல, மாறாக உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோமா என்கின்ற தேடல் இந்த வழிபாட்டில் இருப்பதற்கு நீர் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு அருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் இவ்வழிபாட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நம்முடைய வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் பாமாலைகளிலே 14வது பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 14. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சகல சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணிரலே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்த சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரணி பரமபி ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். முது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகி இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலதுபாட்டு வீட்டிருக்கிறவரே,
எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கு தரிசனம் ஆண்டவர் தொகுத்தரளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்கு தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படிட்டு அமைதியாக்க நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதுடைய யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகார பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரருக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தையாகிய அனைத்து ஆற்றலும் உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கடவுளுக்கே தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். வேத பாடம் படிக்க கேட்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் முடிய. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடிக்க கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னா புதரில் தன்
கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் ஆட்டுக்கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பாட முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுடைய விசுவாச வாழ்வின் பயணங்களிலெல்லாம் எங்களோடு உடன் வந்து எங்களுடைய சோதனைகளிலே எங்களுக்கு ஆற்றல் தந்து உம்மை நம்பி பயணிப்பதற்குரிய சிறந்த வாய்ப்பினை எப்போதும் உம்முடைய சொற்களாலும் நீ தருகிற அனுபவங்களாலும் புடமிடுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். இப்பொழுதும் நீர் விண்ணிலிருந்து வழங்கவிருக்கின்ற உம்முடைய திருச்சொற்களுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சொற்கள் எங்களுடைய நம்பிக்கையை மேம்படுத்தட்டும். உம்முடைய சொற்கள் மிகச்சிறந்த விசுவாசிகளாக நாங்கள் நிலைத்து நிற்பதற்குரிய கதவுகளை திறக்கட்டும். எங்களுடைய வாழ்விலே அவிசுவாசங்களோ ஒருவேளை எங்களுடைய எதிர்கால வாழ்வு பற்றின கேள்விகளோ இருக்குமாயின் இந்த வழிபாட்டின் வழியே அவற்றையெல்லாம் நீர் அப்புறப்படுத்தி உம்மீதான பற்றை வளர்த்து கொள்வதற்கு இந்த அருளுரை எங்களுக்கு துணை செய்ய நீர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே இக்காணொலி வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அருளுகின்ற சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் தொடர்ந்து இம்மாதம் முழுமையும் நிலைத்திருப்பதாக. குறிப்பாக இந்த நன்னாளிலும் நாம் ஏற்கனவே ஆண்டவருடைய அனுபவங்களை பெற்று ஆண்டவருக்காக சில பெயர் குறியீடுகளை வைத்த சொற்களை பற்றின தியானங்களை மாதத்தின் முதல் நாளிலே தியானிக்கலாம் என்று கடந்த மாதமும் அப்படிப்பட்ட ஒரு சொல்லை தியானித்தோம். இப்போதும் ஆண்டவரை பற்றின அனுபவங்களை பெற்றவர்கள் வைத்திருக்கிற கடவுள் குறித்த ஒரு பெயரோடு கூட இந்த நாளிலே இந்த தியானத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புக்கு நேராக நாம் கடந்து செல்லுகின்றோம். இப்பொழுதும் ஆபிரகாமுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தை நாம் படிக்க கேட்டோம். ஆபிரகாம் என்று சொல்லுகிற இந்த பெயரினுடைய பொருள் நமக்கு தெரியும். இனத்தின் தந்தை அல்லது என் தந்தை உயர்ந்தவர் என்கின்ற பொருள் பதியக்கூடிய பெயர் சொல்லாக இந்த சொல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்வை அல்லது அந்த விசுவாச வாழ்வின் உச்சத்தை நீங்களும் நானும் காண்பதற்கும் உணர்வதற்கும் ஏதுவாக திருமறையில் ஈசாக்கை ஆண்டவர் பலி கேட்கின்ற இந்த நிகழ்வு சுட்டி காண்பிப்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது. குறிப்பாக 22வது அத்தியாயத்தினுடைய தொடக்கம் இவ்விதமாக தொடங்குகின்றது. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆரம்பிக்கிறது. மனிதருடைய வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட துயரங்கள், வியாதி சார்ந்த செயல்கள், பொருளாதார நெருக்கடிகள், உறவுகள் சார்ந்த சிக்கல்கள், இவையெல்லாம் வருகிற போதெல்லாம் நம் மனதில் சில கேள்விகள் எழும். ஆண்டவரே, இது நீர் தருகிற சோதனையா? என்னை புடமிடுவதற்காகவா? அல்லது இந்த சோதனைகளின் வழியே நான் ஒருவேளை அழிந்து விடுவேனா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் நமக்குள் எழுகிறது. ஆனால் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லுகிற இந்த சோதிக்கிற சொல்லுக்காக எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொல் நைசா என்று சொல்லப்படுகிற ஒரு சொல். NISSA என்று சொல்லப்படுகிற நைசா என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுள் மட்டும்தான் ஒரு மனிதனை அல்லது ஒரு விசுவாசியை, இறைப்பற்றுடைய ஒரு மனிதனை சோதிப்பாரா? திருமறையில் கடவுள் சோதித்தார் என்பதற்குரிய பதிவுகளும் இருக்கிறது. அதே வேளையில் நீங்களும் நானும் மறுத்துவிட முடியாது, பிசாசு மனிதர்களை சோதித்தான் என்கின்ற சொற்களும் திருமறையில் ஆங்காங்கே நிரவி இருக்கிறது. கடவுள் சோதிப்பதற்கு அல்லது கடவுள் சோதித்தார் என்பதற்கு சொல்லப்படுகிற சொல்
நிசா என்கின்ற இந்த சொல் இதனுடைய பொருள் டு டெஸ்ட் என்பதாகும். ஆய்ந்தறிவது, சோதித்து பார்ப்பது. ஒருவேளை பிசாசு சோதிக்கிற செயல்கள், யோபுவினுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்கள் நமக்கு தெரியும். அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொல் மாசா என்கின்ற ஒரு சொல், MASSA என்கின்ற சொல். இதனுடைய பொருள் டு டெம்ப்ட் என்பதாகும். டெஸ்ட் என்பதற்கும் டெம்ப்ட் என்பதற்கும் பல்வேறுபட்ட வேறுபாடுகள் உண்டு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவரை சோதிக்கிறார் என்று சொன்னால் கடவுளுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு பலப்படுவதற்காகவும், என் மீது என் மகன் அல்லது என் மகள் அல்லது என் உறவு சார்ந்த இந்த மனிதன் என் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த பற்றை, உறவை நான் இன்னும் ஆய்ந்துணர விரும்புகிறேன் என்று எண்ணி ஆண்டவர் நம்மை சோதிக்கின்றார். அதுக்கு தான் நிசா என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பிசாசு சோதிக்கிற இந்த சோதனையினுடைய நோக்கம் என்ன என்று நீங்களும் நானும் ஒருவேளை உற்று பார்ப்போமேயானால், இது டு டெம்ப்ட். இது எதற்கு? ஒரு மனிதனை விழச் செய்வதற்காக. ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கிற போது அவன் நீதி நிலையிலிருந்து தவறி விடுவதற்கு அழுத்தத்தை தருவதற்கான ஒரு சோதனையாக பிசாசு தருகிற சோதனை அமைகிறது. இங்கு ஆபிரகாமை கடவுள் சோதித்தார் என்று சொல்லுகிற போது ஆபிரகாமுக்கும் தமக்குமான இந்த உறவை புடமிடுவதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார் என நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்நிகழ்ச்சிகளுக்கு பின்பு என்று இந்த 22வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சொல்லினுடைய பொருள் நமக்கு தெரியும். ஏற்கனவே கடந்த மாதத்தில் நாம் தியானித்த பல்வேறுபட்ட செயல்கள், ஆகாரை பற்றியும் சாராயை பற்றியும் ஆபிரகாமை பற்றியும் நாம் தியானித்தோம். அங்கு இஸ்மவேல் சிரிக்கிற போது இஸ்மவேலுடைய வளர்ச்சி சாராளுக்கு மன வருத்தங்களை தந்து, ஒருவேளை ஈசாக்குக்கான மிகச்சிறந்த ஒரு பெரிய போட்டியாளனாக இவர் வந்து விடுவாரோ, இவர் இந்த குடும்பத்துக்கான தலைவராக மாறிவிடுவாரோ என்று எண்ணி பல்வேறுபட்ட ஐயப்பாடுகளும் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் அவர் மூலமாக தரப்படுகிற துயர நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் அறிவோம். இந்த நிகழ்வுகளுக்கு பின்புதான் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிப்பதற்கு அவர் ஒரு நிகழ்வை அரங்கேற்றுகின்றார். அதிலும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 22வது அத்தியாயத்தினுடைய 2ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அவர் உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல் என்று சொல்கிறார். பவர் மொழிபெயர்ப்பிலே நீ போ என்றிருக்கும். அது மட்டுமல்ல, ஆபிரகாமை ஒரு புதிய இடத்துக்கு நான் அனுப்பப் போகிறேன் என்று ஆபிரகாமை அழைக்கிற போது 12வது அத்தியாயத்தினுடைய தொடக்க பகுதியில் முதல் வாக்கியத்தில் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தாரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு நீ போ என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த போ என்கின்ற சொல் நீங்களும் நானும் அனுபவமாக பெற வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சொல், போ என்று சொல்லப்படுவது. இது ஆபிரகாமுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களையும், இன்றளவிலும் நீங்களும் நானும் அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய பெயரை அவருக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த மதிப்பை, மாண்பை திருமறையின் வழியே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமினுடைய இந்த கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய சொல்லுக்கான இந்த பயணம்தான் அதற்கான மதிப்பை கூட்டித் தருகிறது. காணாத ஒரு நாட்டிற்கு, இதுவரை நீ அனுபவப்படாத ஒரு பாதைகளில் நீ பயணிக்க வேண்டும். நீ முற்றிலுமாக உன்னை சார்ந்த உன் நிலத்தை, உன் உறவுகளை எல்லாம் விட்டு நீ போ என்று சொல்லுகிறார். அப்போது ஆபிரகாம் பயணிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பயணித்த பிறகு, செல்வ செழிப்புக்கு உட்படுகிற பிறகு, அவர் பல்வேறுபட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய வாழ்விலே பல சோதனைகளை அனுபவித்த பிறகு மறுபடியும் ஆண்டவருடைய வாக்கு வருகிறது, நீ போ என்று. இந்த போ என்கின்ற சொல் இப்போது எப்படி வருகிறது? உன் மகனை நீ பலி கொடுப்பதற்காக நீ போ என்கின்ற சொல்லாக மாறிவிட்டது. அப்போதும் ஆபிரகாம் ஒருவேளை அறியாத இடத்துக்கு போ என்று சொன்னபோது எப்படி பயணித்தாரோ அதே விதமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த ஞானி ஒருவர் இருக்கிறார். ஒரு பெரிய ஞானி, அனைத்தையும் கற்றறிந்த ஞானி. அவருடைய ஞானத்துக்கு ஈடானவர்கள் அந்த நாட்டில் யாருமே இல்லை. இந்த நிலையினாலே இந்த ஞானி மிகப்பெரிய ஒரு கர்வம் கொண்டு எப்போதும்
பயணிக்கிற இடங்களிலெல்லாம் தன்னை அந்த மக்களுக்குரிய குருவாக காண்பித்துக் கொள்வதில் மிக பெருமை கொள்கிறார். அப்படி அவர் பயணித்து வருகிற போது எதிரில் ஒரு மனிதர் கழுதையின் மீது துணிகளை வைத்துக்கொண்டு நடந்து வருவதை பார்க்கிறார். இவரை பார்த்தவுடனே இந்த ஞானிக்கு தோன்றுகிறது, நிச்சயமாக இவர் முற்றும் கற்றறிந்தவர் கிடையாது, இவர் ஒரு தொழிலாளி. எனவே இவரிடத்தில் தன்னுடைய கர்வமான நடையின் மூலமாக, பார்வையின் மூலமாக அவரை நோக்கி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதனே, உனக்கு குரு யார் என்று கேட்கிறார். ஒருவேளை இவருடைய நோக்கம் குரு யார் என்கின்ற இந்த கேள்வியின் வழியே ஏற்படக்கூடிய உரையாடலின் வழியே தன்னை ஒரு மிகச்சிறந்த மனிதராக அவரிடத்தில் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக இருந்திருக்கக்கூடும். உன்னுடைய குரு யார் என்று கேட்டவுடனே இந்த தொழிலாளி சொல்லுகிறார், தனக்கு அருகில் இருக்கக்கூடிய கழுதையை காண்பித்து, இந்த கழுதை தான் எனக்கு குரு என்று சொல்லுகிறார். இந்த ஞானி ஆச்சரியமடைந்து, கழுதை எப்படி உனக்கு குருவாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அப்படி கேள்வியை வைத்த பிறகு இந்த தொழிலாளி சொல்கிறார், ஐயா, இந்த கழுதையோடு பல வருடங்களாக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த கழுதையை எப்போது நான் பார்க்கிறேன். இது அழுக்கு துணிகளை சுமந்து செல்கிற போது தலைகுனிந்து வெட்கப்பட்டும் போவது கிடையாது, மாறாக வெளுத்த துணிகளை தன் முதுகில் சுமந்து கொண்டு வருகிற போது கர்வப்பட்டும் வருவது கிடையாது, ஒரே நிலையில் இருக்கிறது. எனவே இதுதான் எனக்கான குரு என்று சொல்லுகிறார். அப்போது கர்வம் கொண்ட இந்த குருவுக்கு ஞானம் ஏற்பட்டு, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்வத்தை துலக்காமல் ஒரு சிறந்த ஞானியாக குருவாக நாம் மாற முடியாது என்றெண்ணி அவர் பாடத்தை கற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரு நிகழ்வை ஒரு கதாசிரியர் பதிவு செய்கிறார். இதை ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்வில் அவருடைய பயணங்களை நீங்களும் நானும் உற்று பார்க்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பயணம்? தன்னுடைய இனத்தை, தன்னுடைய சொந்த நாட்டை, தான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை, தன்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டு நீ செல் அல்லது நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிற போதும் ஒரே விதமான விசுவாச பயணம் அவரிடத்தில் இருக்கிறது. அதே போல உன் ஒரே மகன் ஈசாக்கை நீ மலையில் பலி கொடுக்க வேண்டும், நீ போ என்று சொல்கிற போதும் அதே விதமான விசுவாச பயணம் ஆபிரகாமுடைய வாழ்வில் காணப்படுகிறது. இப்படி காணப்படுவதனால ஆண்டவர் இந்த உறவை புடமிட்டு அவ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை ஆபிரகாமுக்கு தந்து ஈசாக்கை அவருக்கு திரும்ப கொடுத்த வரலாறை நீங்களும் நானும் அறிவோம். இந்த நிகழ்வினாலே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு வைக்கக்கூடிய பெயரை நாம் பார்க்கிறோம். 14வது வாக்கியம், எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டார், ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது என்று திருவிவிலியம் கூறுகிறது. மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை இந்த அனுபவம் கிடைத்த பிறகு இந்த இடத்துக்கு அவர் பெயர் வைத்திருக்க கூடும். அப்படி பெயர் வைக்கிற போது என்ன வைத்திருக்க வேண்டும்? மலையில் ஆண்டவர் பார்த்து கொண்டார் என்று தான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வாக்கியம் அழகாக சொல்கிறது, மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று திருமறை பவர் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. பார்த்து கொள்ளப்படும் என்பது எதிர்காலத்தில் நிகழவிருக்கின்ற ஒரு நிகழ்வு. இது ஆபிரகாமினுடைய விசுவாச பயணம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஈசாக்கை அழைத்து கொண்டு அவர் மலைக்கு செல்கிற போது தன்னுடைய பணியாளர்களிடத்தில் சொல்கிறார், நானும் பிள்ளையாண்டானும் போய் கடவுளை தொழுது கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆபிரகாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எப்படிப்பட்ட அடி, எப்படிப்பட்ட நடை என்று சொன்னால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த நம்பிக்கைக்குரிய பயணம்தான் ஈசாக்கை அவர் திரும்ப பெறுவதற்கான, கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்பை கொடுத்தது. இந்த ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு மிகச்சிறந்த உறவாக இந்த நாள் வரை கருதப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைந்த ஒரு உறவு. பிள்ளையை தருவேன், உன் இனத்தை பெரிய இனமாக மாற்றுவேன், நீ எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி பெற்றிருப்பாய் என்கின்ற அனுபவங்களை பெற்று, ஆனால் அதை பெறுவதற்கு நீண்ட காலம் காத்திருந்து அதன் பிறகு மகனை பெற்ற பின்பும் கூட அந்த மகனை பலி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போதும் விசுவாசத்தில் தடம் மாறாமல் ஒரே விதமான விசுவாச நடைபயணத்தை மேற்கொண்ட ஆபிரகாம் இன்று வரை நம்முடைய திருமறையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை
உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவரின் மூலமாக நாம் பெறக்கூடிய சோதனைகள், பொருளாதார இழப்பாக இருந்தாலும் சரி, மனித உறவுகளை இழக்க கொடுத்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நம்முடைய பணி சார்ந்து உறவு சார்ந்து பல்வேறுபட்ட சோதனைகள் நமக்கு வருகிற போது எல்லா நிலையிலும் ஒரே விதமான விசுவாசத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பினை தேடி பயணிப்பதற்கு ஆபிரகாமை நீங்களும் நானும் முன் உதாரணமாக வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு புதிய மாதம். ஆண்டவர் கடந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த அனுபவங்கள் நமக்கு தெரியும். சிலருடைய வாழ்வில் மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் இருந்திருக்கலாம், சிலருடைய வாழ்வில் இழப்புகள் இருந்திருக்கலாம், சிலருடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி வந்திருக்கலாம், சிலருடைய வாழ்வில் கேள்விக்குறி போன்ற நிலைகள் இருந்திருக்கலாம், சிலருடைய வாழ்வில் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டுமே வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் கடந்த மாதத்தில் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இந்த புதிய மாதத்தினுடைய தொடக்க நாளிலே வந்து நிற்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வழிபாட்டில் பங்கு பெற வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த மாதிரியாக ஆபிரகாம் இருக்கின்றார். ஆண்டவர் பார்த்து கொள்வார். இந்த மாதத்தில் நீங்களும் நானும் பயணிப்பதற்கு சிந்திக்க வேண்டிய அல்லது நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரே சொல், இம்மாதம் முழுமையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படி ஆண்டவர் பார்த்து கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்துக்கான கேள்வி. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை போல என்னுடைய வாழ்வில் இழப்புகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பல்வேறுபட்ட இடர்பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தது என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய பயண வாழ்வில் அரசர்களின் மூலமாக சில சிக்கல்கள் வருகிறது, பஞ்சத்தின் மூலமாக சில சிக்கல்கள் வருகிறது, அவருடைய உறவு லோத்தின் மூலமாக சில சிக்கல்கள் வருகிறது, குடும்பம் சார்ந்த சிக்கல்கள் வருகிறது. இந்த எல்லா இழப்புகளிலும் எல்லா விதமான சோதனைகளிலும் அவர் ஒரே விதமான விசுவாச பயணத்தை மேற்கொண்டார். அவருடைய நம்பிக்கை கடவுள் பார்த்து கொள்வார் என்பது. ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு பயணிப்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிற ஆபிரகாமை போல ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதே வேளையில் எனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் நேரிட்டாலும் ஒரே விதமான விசுவாச பயணத்தில் நான் நிலைத்து நிற்பேன் என்கின்ற உறுதி உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த விசுவாச உறுதி மட்டும் உங்களுக்கும் எனக்கும் நிலையாக இருக்குமானால் இந்த மாதத்தை நிச்சயமாக எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் வராவிட்டாலும் இறைவன் மீது இருக்கக்கூடிய இந்த பற்றை மையப்படுத்தி சிறந்த முறையில் எளிமையாக நான் கடந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த மாதத்தில் பயணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதம் முழுமையும் நம்மோடு பயணிக்கப் போகிறார். ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாம் விசுவாசத்தோடு பயணிப்போம். கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படதுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்திற்கு உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி பிதாவின் வலது பற்றில் வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையுடன் திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசனம் மூலமாய் உரைத்தவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உழ்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாக என்று காத்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு மாட்சி உண்டாக காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 6 நாம் பாடுவோம். கீர்த்தனை 6, சீர்மிகு வான்புவி தேவா சோத்ரம். Sirvi Mahatma Videva Totra
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் சேர்ந்து கடவுளுடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமுறை நான் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து சுகம்பலன் ஜீவன் தந்து ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளை காணவும் ஆண்டவரே வாக்குதத்த வார்த்தையாக்கி உம்முடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கின்ற அந்த நம்பிக்கை பயணத்தை ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய இந்த மாத பயணத்தை நாங்கள் தொடங்கி ஓடி முடிக்க தேவனாய் கர்த்தர் பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மலையிலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த உறுதியான விசுவாசத்தை ஆண்டவரே அவர் அழைத்த போது எப்படி காணாத அந்த நாட்டை குறித்து எந்த கவலையும் கொள்ளாமல் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்து நடந்து ஆண்டவரே பயணப்பட்டாரோ அப்படியே ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்த பொழுதும் நீ சொன்ன கட்டளையின்படி ஆண்டவரே போ என்று சொன்ன உடனே அதே விசுவாசத்தோடு தன் மகனை உமக்காக பலியிடும்படியாக்க அவர் பயணப்பட்டு அந்த விசுவாசத்திற்காக ஆண்டவரே தொடக்கத்தில் காணப்பட்டு அதே விசுவாசம் அவர் ஆசீர்வாதம் பெற்றபொழுதும் அதே விசுவாசம் கொஞ்சம் கூட குறையாமல் காணப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவரே நீர் எங்களில் எதிர்பார்க்கிறீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை தொடங்க இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அதே விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நன்மையோ தீமையோ பல்வேறு விதமான இடர்பாடுகளோ சோதனைகளோ எது வந்தாலும் ஆண்டவரே நான் எல்லாம் நீர் பார்த்துக்கொள்வீர் என்கின்ற அந்த நிச்சய உறுதிப்பாட்டோடு அந்த விசுவாசத்தோடு எங்கள் பயணத்தை ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே ஓடும்படியாக பயணிக்கும்படியாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆழமான ஆண்டவரே வாக்குதத்த வார்த்தையை ஆண்டவரே மக்களுக்கு திருச்சபை இறை மக்களுக்கு வழங்கிய ஆயருக்காகவும் ஆண்டவரே அவருடைய திருப்பணிகளுக்காகவும் ஆண்டவரே தொடர்ந்து உடைய வல்லமையான வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் தொடர்ந்து அவரோடு இடைப்பட்ட ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக உடைய வாயிலிருந்து ஆண்டவரே ஆவியுள்ள ஆண்டவரை விசுவாசமுள்ள தகப்பனை அநேகரை குணமளிக்கும் வார்த்தைகளாக வெளிவரும்படியாக நீ அவரை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஆண்டவரே அவர் குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் இறை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஆண்டவரே என்ன தேவையோடு ஆண்டவரே என்ன நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த மாதத்தில் உடைய சமூகத்தில் செபிக்கிறார்களோ அவைகளெல்லாம் ஆமேன் என்றும் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் விண்ணப்பெல்லாம் ஆண்டவரே நிறைவேற்றி ஆண்டவரே நன்றி அறிதலோடு உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீர் கிருபை பாராட்டுமாய் செபிக்கிறோம். சுகவீனமாய் இருக்கிறதாக செபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து
ஆண்டவரை மீண்டுமாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஐக்கியத்தில் பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியத்தையும் நீ தர வேண்டுமாய் செபிக்கிறோம். முதியோர்களுக்காக செபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சுக பலனை தாரும். முதியோர்களின் ஞானம் ஆண்டவரே எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவரே இளைஞர்கள் முதியோர் ஞானத்தை நாடி தேடவும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுடைய புத்திமதியை கேட்டு ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரே சிறப்பான ஒரு வாழ்க்கை பயணமாக அமைத்துக்கொள்ள பெற்றோர்களுடைய ஆண்டவரே பேச்சுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கேட்டு ஆண்டவரை அதன்படி நடந்து ஆண்டவரை தன்னுடைய வாழ்வை செம்மையாக்கி கொள்ளத்தக்கதாகனே செம்மையான இருதயத்தை நீ கொடுக்க வேண்டுமாய் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீ திருமணத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே அவருடைய எண்ணங்களையும் அவருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுமாய் வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அவனமாகவே ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் தூய கடவுளே, ஆமேன். தாவீதின் மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் நல்வாழ்வையும் கட்டளையிட கடவர். நிறைவு பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை பாடி நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம். ஆண்டவரின் திருப்பெயரினாலே ஆமென்.